ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரேண்டமாக ஒரு போஸ்டர், அவ்வளோதான், அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். நம்மளோட காம்படிட்டர் யார், நம்ம வந்து வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்ம வந்து போஸ்டர்ஸ் போடுறோமா, வீடியோ போடுறோமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட்லேயே போகணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் பண்ணால் ஒரு போஸ்டர் எடுத்து லோகோ மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுறது. அப்புறம் அந்த கேன்வாவில் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டை தூக்கி நம்ம லோகோ வச்சு பண்ணுறது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படின்னா, உங்களோட லோகோ கலர், அந்த லோகோ கலரோட பேஸில் தான் உங்களோட போஸ்டர்ஸ்லாம் இருக்கணும். இந்த போஸ்டர் பார்த்த உடனே தெரியணும் இது இந்த ஹாஸ்பிட்டலோட தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பிராண்டடான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான விஷயத்துலேருந்து அவங்க வெளியே வர்றதில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாருங்கள், அவங்களோட போஸ்டர்ஸ் பாருங்கள், அவங்களோட வீடியோஸ் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கடந்த 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்குது. நாளுக்கு நாள் நாங்கள் வந்து எங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டே 1 வந்து பண்ணது, இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இது எல்லாமே எங்கள் டீமோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது.